ஆப்கி அதாலத்துல முகமது அசருதீன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. அவரை பத்தி, அவருக்கு எதிர்மறையா வர செய்திகளை பத்தி அவர் எதுவுமே பேசுறது இல்லை. அசார் சார், இப்ப பார்லிமெண்ட்ல உங்களுக்கு பேச நிறையவே சான்சஸ் கிடைக்கும். 9 வருஷமா உங்க மேல விதவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டு இருக்கு, அண்டர்பல் லிங்க்னு. நீங்க அதை பத்திலாம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அது நான் ஆக்சுவலி கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எகெயின்ஸ்டா எந்த ஏஜென்சியோட எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. ஸோ அதனால அதுக்கு எந்த பதிலும் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. என் மேலே கேஸ் இல்லாதப்போ நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் போர்டுக்கு எகெயின்ஸ்டா கேஸ் போட்டேன், அவங்க என்ன பேன் பண்ணாங்க. ஸோ எனக்கு எகெயின்ஸ்டா ஏஜென்சியோட கேஸ் எதுவுமே இல்லை, ஆனால் என்ன பேன் பண்ணாங்க. ஆனா கிரிக்கெட்ல உங்களை லைஃப் டைம் பேன் பண்ணதுக்கு நீங்க அது மேல கேஸ் போட்டு அதை சேலஞ்ச் பண்ணீங்கல்ல? ஆமா, அதை மக்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்க ஏன் சேலஞ்ச் பண்ணீங்க, என்ன ஆச்சு, இந்த விவரம். போர்டு எடுத்த டிசிஷனுக்கு, என் மேல போட்ட கேஸுக்கு அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அப்புறம் நேச்சுரல் ஜஸ்டிஸை கூட அவங்க சுத்தமா ஃபாலோ பண்ணல. எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, நீங்க இன்னசென்ட்னா இதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் வந்தது. ஸோ நான் லெட்டர்லேயே எழுதி கொடுக்க முடியும். ஸோ நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மக்கள்கிட்ட பேசாத வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே இருக்கிற என்கொயரி ஒரு ஒன் சைடான என்கொயரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் நிறைய பேர் அந்த கமிட்டியில இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நாங்க கமர் மொராரோட அறிக்கையை பார்த்தோம். அதுல என்ன இருக்குதுன்னா, அவருக்கு எதிராக மேட்ச் பிக்சிங் சார்ஜஸ் இருக்கு, அது சரியில்லை, அதுக்கு எதிரான பேனை நீக்கி ஆகணும்னு. அவர் எழுதின லெட்டர் போர்டுக்கு போச்சு. என்கொயரி டைமில் 3 பேர் இருந்தாங்க. இவர், மிஸ்டர் முத்தையா, அப்புறம் ராம் பிரசாத். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ராம் பிரசாத் அவர் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இப்போ அவரும் இந்த அறிக்கையை கொடுத்தாரு இப்படி நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவர் அந்த நேரத்தில் ஏன் அப்படி செஞ்சாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் கமல் முரார் ஆரம்பத்திலே ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. நீங்கள் எதுக்கு அவசரப்பட்டு கேஸ் போட்டீங்க, நீங்கள் உங்கள் சைடில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் லெட்டர் எழுதுங்கன்னாரு, அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கோர்ட் ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்கன்னு. ஸோ அது கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் இங்கே யாரையும் எதுக்காகவும் ப்ளேம் பண்ண விரும்பல. ஏன்னா எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடந்துட்டு இருக்கு. கேஸோட டிசிஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்மை தானா தெரிய வரும். ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பப்ளிக் கிட்டே இருந்து நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய கொலீக்ஸ், உங்க கூட ஒர்க் பண்ணவங்க, அதை மனோஜ் பிரபாகர் மாதிரியான ஆளுங்க விதவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்காங்க. அவங்களே பப்ளிக்கா சொன்னாங்க. இல்லை, இப்போ ஒவ்வொருத்தர் வாயும் என்னால் அடக்க முடியாது இல்லையா? அதை என்னால் எதுவும் பண்ண முடியாது. யார் வேணாலும் எகெயின்ஸ்டா பேசலாம். இங்கே பப்ளிக்ல இருந்து கூட யாராவது நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அது உண்மை இல்லை. கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ நான் இப்பெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் கஷ்டமா இருக்கும்போது ரொம்ப யோசிச்சிங்களா? ஆமாம், ஆரம்பத்தில் 1-1.5 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பழகிருச்சு. நான் அதை ஃபேட்டுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ யார் பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எலெக்ஷன் நடக்கும்போது கூட நான் பார்த்தேன், நரேந்திர மோடி மொராதாபாத்தில் கேம்பெயின் பண்ணப்ப அவர் இந்த கேள்வியை தான் எழுப்பினாரு. எந்த நபர் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கோ, யாரு நாட்டுக்கு எதிராக வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? பப்ளிக் யோசிச்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ உள்ள மக்களை யாருமே ஏமாற்ற முடியாது. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பப்ளிக் கண்டிப்பா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. 3 லட்சம் ஓட்டு வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது உண்மைதான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, அவங்களுக்கு உண்மை தெரியும். ஆனால் நீங்கள் என்னைக்காவது கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு பிரசிடென்ட் சரத்பவாரை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி ஏதாவது செஞ்சீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய வெற்றி 2006 தான். போர்டு கேப்டன்ஸை பெலிசினேட் பண்ணும்போது என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. போர்டு கூப்பிட்டாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அந்த மாதிரி தப்பு ஏதாவது நடந்திருந்தா போர்டு என்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ஸோ போர்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லா கேப்டன்ஸுக்கும் எதிரில் என்னை பெலிஸ்டேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் நடந்த உண்மை. போர்டு ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க மேலே போட்ட பேனை அவங்க வித்ரா பண்ணலை. இல்லை, கேஸ் தான் போயிட்டு இருக்கேன். கேஸ் கோர்ட்டில் போயிட்டு இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அது நல்லாவே நடக்கும். ஆனால் இப்போ இந்த பேனை நீக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது ஒருவேளை பொதுமக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினதுக்கான ரிசல்ட்டாக இருக்குமா? அதான் காரணமா? இல்லை, இது இப்போதைக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பேச முடியாது. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி அதிகமாக பேசுறது கூட இப்போ நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப வருத்தமா இல்லையா? உங்களுடைய சர்வீசஸ் நம்ம இந்தியன் டீமுக்கு நல்ல யூஸ் ஆயிருக்கும். நீங்கள் ஒரு நல்ல கோச்சாக இருந்திருப்பீங்க, இன்னும் அதிக முன்னேற்றம் கிடைச்சிருக்கலாம்.
ஆமா, கண்டிப்பா இருந்திருக்க முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இன்னொரு 2 வருஷம் நல்லா விளையாண்டுருக்க முடியும். அப்போ நான் உண்மைய சொல்லணும்னா 2000ல நான் சுப்ரீம் லீன் ரொம்ப ஃபிட்டா இருந்தேன். ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஃபிட்னஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, யங் பிளேயர்ஸ் கூட ஒரு 80-90% பண்ண முடியும். ஆனா அப்படி நடக்க முடியல. ஒருவேளை ஃபியூச்சர்ல அப்படி நடக்கலாம். அடிக்கடி எனக்கு பிளேயர்ஸ் கால் பண்ணுவாங்க. என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நானும் அவங்களுக்கு சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடிக்கடி நீங்க பிளேயர்ஸ்க்கெல்லாம் டிப்ஸ் கொடுப்பீங்க. அப்பப்போ டிப்ஸ் கொடுப்பேன். யார் அதிகமா ஃபோன் பண்ணுவாங்க? நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். பேர் சொல்ல விரும்பல, நிறைய வரும் எனக்கு. ஆனா இது ரொம்ப வருத்தமா இருந்திருக்குமே உங்களுக்கு, 99 டெஸ்ட் விளையாடி 100வது டெஸ்ட் விளையாட முடியலையேன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுவும் ரெக்கார்டு தான். 99 டெஸ்ட் மேட்ச். இந்த காலத்துல 99ல யாருமே அவுட் ஆக மாட்டாங்க. 99 டெஸ்ட் மேட்ச் ஆடுறது இப்பெல்லாம் ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் ஆடினதும் அவங்கள நீக்கிடுறாங்க, ரெஸ்டடுன்றாங்க. அப்போ அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவே பெரிய ரெக்கார்டு தான். 99 எனக்கு தெரிஞ்சு இதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்க விரும்புறீங்களா? சார், நீங்கள் கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு இன்டர்நேஷ்னல் போர்டே உங்களை பேன் பண்ணாங்க. அதுல இருந்து எப்படி சார் நீங்கள் திரும்பவும் மீண்டு வந்தீங்க? அது எப்படி உங்களோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுச்சு சார்? இல்ல, எஃபெக்ட்னா பேட் அண்ட் பாலை கையால தொடவே முடியாது. இதான் எஃபெக்ட், வேற எந்த எஃபெக்டும் இல்ல. ஆனா இப்படி நடந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா அதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா இப்படி நடந்தது என்னோட தலையெழுத்து. அது அப்படி நடந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேஷன்ஸா இருந்தேன். ஒழுங்கா தான் நடந்துட்டேன். நான் எப்பவும் யாரையும் ப்ளேம் பண்ணதே இல்ல. நானும் எகெயின்ஸ்டா யாரை பத்தியும் எது வேணாலும் சொல்லியிருக்க முடியும். ஆனா நம்ம பிரச்சனைக்கு நாம தான் போராடி ஆகணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுன்னா, நம்ம தரப்புல நாம ஏதாவது செஞ்சிருக்கோம்னு. அது என்னமோ சரிதான். உங்க இடத்துல அடுத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா நிறையவே பேசியிருப்பாங்க. எனக்கு இதே கேள்விதான் கேட்க தோணுது. நீங்க ஏன் எப்பவுமே பேசாமையே இருந்தீங்க? நீங்க நினைச்சிருந்தா அவங்க எல்லாரும் ஒரு வழி பண்ணிருக்கலாமே. பாருங்க, என் சைட்ல தப்பே நடக்காதப்ப நான் எதுக்கு மத்தவங்கள பத்தி பேசணும்? இப்போ ஒரு விஷயம் என்னை பத்தி எகெயின்ஸ்டா பேசிட்டாங்கன்னா, நான் அவங்கள பத்தி பேசுறதுனால எந்த புண்ணியமே இல்லை. அதனால கான்ட்ரவர்சி தான் அதிகமாயிருக்கும். என்னோட பிராட்டப் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு டீசெண்டான பிராட்டப். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட பிரச்சனையை நாம தான் டீல் பண்ணணும். ஒரு சில முறை மக்களுக்கு இப்படியும் தோணும், இவர் ஏன் சைலண்டா இருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அதனால தான். எனக்கு அது மாதிரி தோணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் இப்போவும் நான் எப்போவாவது ஏர்போர்ட் பக்கம் போகும்போது இப்போவும் கிரிக்கெட் விளையாடுறீங்களான்னு கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் என்னால் இப்போ கிரிக்கெட் விளையாட முடியல. ஆனால் என்னால் இந்த வயசுலையும் கிரிக்கெட் விளையாட முடியும்னு மக்கள் நம்புறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு நன்றி தான் சொல்லணும். பாருங்க, போர்டு உங்களை பேன் பண்ணப்போ உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெஸ்டா இருந்திருக்கு. நீங்க நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்கீங்க, நிறைய ஒன் டே இன்டர்நேஷனல் ஜெயிச்சிருக்கீங்க, நிறைய கேட்சஸ் பிடிச்சிருக்கீங்க. ஆமா, டெபுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் வண்டர்ஃபுல் ரெக்கார்ட். அப்புறம் போர்டு உங்களை பேன் பண்ணப்போ உங்க கரியர் வந்து பீக்ல இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை அவங்க பேன் பண்ணப்ப, அந்த நேரத்தில் மேட்ச் ஃபிக்ஸிங் குற்றச்சாட்டு சுமத்தினப்ப கண்டிப்பா வேதனையா தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு உலகத்துக்கு கண்டிப்பா உண்மையை சொல்லணும்னு தோணவே தோணாதா? உண்மை என்னன்னு தான் மக்களுக்கு நல்லா தெரியுமே. உண்மை என்னன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். வெளியில இருக்கிற எல்லா கண்ட்ரிலையுமே என்னை பத்தி என்கொயரி நடத்திருக்காங்க. அப்போ நடத்தின என்கொயரியில எதுவுமே இல்லை என் பேர்ல. கொஞ்சம் ஹியூமன் கிரை அதிகமா இருந்தது, மீடியாவோட ப்ரெஷரும் அதிகமா இருந்தது. அப்போ எங்க போர்டு பிரசிடென்ட் அவரோட மனசுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது அவசியம் தோணலையா, மீடியாவுக்கு போய் நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும்னு? ஏன்னா நான் சொல்லிட்டேன். அப்புறமா நான் முத்தையா சாரை சந்திச்சு நான் சொன்னேன், நீங்க செஞ்சது பாத்தீங்கன்னா தப்புன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரெஷர் அதிகமா இருந்தது, இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. அப்ப எப்போவாது நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வந்து முயற்சி பண்ணீங்களா? அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எந்த விதமான தப்பான விஷயங்களும் பண்ணலன்னு.